கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட சேர்த்துட்டே கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். அதாவது ஒரு கேங்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூட ஃப்ரெண்டாகவே வச்சுக்குவாங்க, வச்சுக்கிட்டு அவனை போட்டு மீறி இருக்கிற ஒரு 4-5 பேரும் கலாய்ப்பாங்க. அந்த கேங்க்கே அவன் ஒரு காமெடி பீஸாக இருப்பான். அந்த மாதிரி எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பார். அது மாதிரி கூட்டணி கட்சிக்கு மெயினான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாகவும் கலாய்க்குது, தன்னுடைய அடியாட்களை விட்டும் கலாய்க்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி சுச்சுவேஷனில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. அதாவது அமித்ஷா அவர்கள் திட்டம் போட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக கலாய்ச்சிட்டு போயிடுறாரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இது கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா எங்கே சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை கேட்குறாரு. அப்புறம் மறுபடியும் அமித்ஷா இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சின்ட்டு போயிடுறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே அப்செட் ஆகுது. ஸோ அதை மட்டும் கலாய்ச்சா பரவாயில்ல, நம்முடைய அடியாளை விட்டு கலாய்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலை விட்டு நேற்று கலாய்க்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இந்த முடிவு கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைங்கண்ணா, நான் ஒரு சாதாரண தொண்டர், என்னுடைய தலைவர் அமித்ஷா எடுக்க முடிவு தான் நான் எடுக்க முடியும். ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதும் எனக்கு தெரியாது, கூட்டணி அமைஞ்சதும் எனக்கு பெருசாக என்னுடைய நாலேஜுக்கு இல்லை. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சிங்கிறாரு, அதுதான் உண்மை. எங்கள் தலைவர் சொல்கிறத நான் கேட்க முடியும், தலைவர் சொல்கிறத நான் எதிர்த்து எப்படி போக முடியும், அப்புறம் ஒரு தொண்டனாகவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் கடந்து போயிடுறாரு. இந்த அழுத்தம் யாருக்கு கொடுக்குறாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினாருக்கும் கொடுக்குறாரு. ஏன்னா நயினார் தலைவராக இருக்காரே தவிர, ஆனால் தொண்டர்கள்லாம் அண்ணாமலைக்கு தான் பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குறாங்க. பல கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நயினார் இருப்பார், ஆனால் நயினார் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்காது, அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவராக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அண்ணாமலை வந்தால் கூட்டம் பூரா பாஜக தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பின்னாடி அணிவகுத்து நிற்பாங்க. இந்த மாதிரி பல காட்சிகளை பார்த்துருக்கோம். இதனால் நயினார் அவர்களுக்கு உள்ளபடியே ஒரு கடுப்பு. அந்த சமயத்தில் அண்ணாமலை தூண்டி விடுறாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம். அப்போனா நம்ம கட்சி தலைமை சொல்கிறத அண்ணாமலை கேட்குறாரு. ஆனால் நயினார் என்ன பண்ணுறாரு, எங்கேயுமே கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ நயினார் அவர்கள் ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு தலைவராக இல்லையா அப்படின்னு பாஜக தொண்டர்களுக்கே நயினார் மேலே எரிச்சல் வரணும் அப்படிங்கிற வகையில் அண்ணாமலை நயினாருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த காமெடியெல்லாம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரு பஸ்ஸை தூக்கிட்டாரு. அந்த பஸ்ஸை தூக்கிட்டு ஊருக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பஸ்ஸில் புகையாக வரும், இங்கே பழனிசாமி அவர்கள் வாயிலிருந்து பொய்யா வருது. நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி அதாவது சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வர மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு எனக்கு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் விவசாயி அப்படித்தான் வருவேன், உங்கள் அப்பா மாதிரி முதலமைச்சரா பெரும் பணக்காரனா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் பயங்கரமாக பேசியிருக்காரு. இவர் உண்மையிலே விவசாயி கிடையாது. ஏன்னா விவசாயிகளுக்கு இவர் எதிராக தான் நடந்திருக்கிறாரு. விவசாயிகளுக்கு எதிரான விவசாய சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து சைன் போட்டார். அந்த அதிமுக ஆதரவு கொடுத்து சைன் போட்டனால தான் அந்த விவசாய சட்டம் நிறைவேறிச்சு. அதனால தான் பஞ்சாப் விவசாயிகள் பல பேர் டெல்லியில் போய் போராடி உயிர் நீத்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் கொடுத்த ஆதரவு தான், அவர் போட்ட சைன் தான், அஇஅதிமுக போட்ட சைன் தான். அப்போ இவர் எப்படி விவசாயியாக இருக்க முடியும்? இவர் பொய் பேசிட்டு திரிகிறாரு. ஸோ எந்த டாப்பிக்கும் கிடைக்கலான்ட்டு ஒருமையிலாம் முதலமைச்சரை பேசுகிறாரு. உங்கள் அப்பா மாதிரி நான் எங்கள் அப்பா கிடையாது, கோடீஸ்வரன் இல்லை, எங்கள் அப்பா முதலமைச்சர் இல்லைன்னா டைலாக் கூட்டு திரிகிறாரு. நீ வா போன்லாம் பேசுகிறாரு. அதாவது ஒருத்தருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா பயங்கரமாக பேசுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் கிடைக்கிறதெல்லாம் வீசுவாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த வருஷம் தரக்கூடிய தேர்தலில் எப்படி நம்ம மக்கள் நிராகரிச்சிருவாங்க, தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் நீ வா போன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை இவர் இப்போ மட்டும் பேசல, போன எலெக்ஷனில் இதே மாதிரி தான் பேசினார். அதுக்கு டைலாக்கெல்லாம் விட்டார். நீ வந்த வித வேறு, நான் வந்த வித வேறு, நான் அடிமட்ட தொண்டனாக இருந்தேன், உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டு தெரிஞ்சார். ஸோ அதையே தான் இந்த டைமும் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பக்கம் என்னதான் வீரவசம் பேசினாலும் அவர் கூட இருக்கவங்க டக்குன்னு காமெடி ஆக்கிடுறாங்க. அந்த படத்துல சொல்லுவாங்க, டே மூஞ்சிக்கு சீரியஸ் செட் ஆகலடா, கொஞ்சம் காமெடியாக வீடு அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீரவசனம் பேசும்போது இந்த பக்கம் அமித்ஷா அண்ணாமலையும் ஏதோ ஒன்று பண்ணி அவரை காமெடி ஆக்கிடுறாங்க. அப்புறம் அவர் அதுக்கு பதில் பேச முடியாமல் திணறி ஓடுறாரு. அவர் அமித்ஷாவே அப்படி சொல்லிங்க, நீங்கள் எங்கே திருப்பி கேட்குறீங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ரொம்ப வருத்தத்திலையும் மன உளைச்சல்லையும் இருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ
இவருக்கு வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா நான் விவசாயி அப்படின்ட்டு போயிடுவார். விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கையை விரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட முதுகெலும்பு முறிக்கிற மாதிரி அந்த 8 வழிச்சாலை அந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமல்படுத்தினார். அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் வந்ததுக்கப்புறம் அதை கைவிட்டார். ஸோ இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா திட்டத்தையும் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு கடைசியில் விவசாயி போர்வைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா இவர் வந்து விவசாயி கிடையாது, இவர் நம்பர் 1 ஃப்ராட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுபோக இவர் இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா, நாளுக்கு நாள் என்னென்ன மாற்றி பேசுகிறாருன்னா, அந்த கோயில் விஷயத்தை பேசினார். அதாவது கோயில் கட்டுற காசு எடுத்து இவங்க கல்லூரி கட்டுறாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இவரே கோயில் நிர்வாகத்துக்கு உண்டான ஒரு கல்லூரியை இவர் முதலமைச்சரான புதுசில் திறந்து வச்சிருக்கிறாரு. ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. கோயில் நிர்வாகத்தை ஒட்ட கல்லூரி நிறுவனங்களை திறக்கலாம், கோயில் பணங்கள் மூலமாக கல்லூரி நிறுவனங்களுக்கு செலவு பண்ணலாம். கல்லூரி ஒன்றும் தப்பான வேலை கிடையாது, படிக்கக்கூடிய வேலை. ஸோ படிப்புக்கு சரஸ்வதி அப்படின்னு இவங்க ஒரு கடவுள் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நம்பக்கூடிய மக்களுக்காக சொல்லணும், சரஸ்வதிக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க, அந்த நிதியை ஒதுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதில் எங்கே தப்பு கண்டுபிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? ஆர்எஸ்எஸ்கார மாதிரி பேசுகிறாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி சொல்லிங்க அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. அதாவது பாதம் தாங்கி பழனிசாமியாக இருந்தவர் பல்ட்டி பழனிசாமியாக மாறிட்டார். நான் அப்படி சொல்லிங்க, கல்லூரி கட்ட நிர்வாகத்தை இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி டோனில் சொன்னேன் அப்படின்னு மாறிட்டார். ஸோ இதுக்கு எதிர்ப்பு கிளம்பணுன்னே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்ட்டி அடிச்சிடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து வந்த பாதைன்னு நம்ம சிலதெல்லாம் பேசியிருப்போம். அவர் எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார், கொலை மூலமாக உள்ளே வந்தார், அப்புறம் யாருக்கு துரோகம் பண்ணி அமைச்சர் பதவி வாங்கி முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே மக்கள் மனதில் தெரியும். அவர் வந்து இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது நம்மளை விட பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்ம சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிக்கலாம், நம் மகனையும் அவனுடைய சம்மதியும் காப்பாற்றிக்கலாம். ஸோ அதனால் பாஜகவோடு இருக்கலாம், இருந்துட்டாலும் நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருப்போம். ஸோ அந்த பதவியை வச்சு நம்ம ஓட்டிடலாம் இந்த ஒரு 5 வருஷம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பாஜக வேற ஒரு கணக்கு போட்டுருச்சு. விஜய் அவர்களை தனியாக வச்சு அதிமுகவை இந்த டைம் ஸ்மாஷ் பண்ணிடலாம், குவாஷ் பண்ணி விட்றலாம், அழிச்சிடலாங்கிற ஒரு முடிவு போயிட்டு இருக்குது. ஸோ தேர்தல் முடிவு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஒரு 50-60 இடங்களில் 3வது போய் வரலாறுல இது தடவை போனாலும் போகலாம். ஸோ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இடி இறக்கலாம். இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் சீரியஸாக பேசினாலும் அவருக்கு அந்த சீரியஸோட முகபாவனை ஒத்து வராது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொன்று சொல்கிறாரு, அமித்ஷா வீட்டு கதவை நான் தட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அமித்ஷா வீட்டு கதவை தட்டுனா தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை தீரும், அதனால தான் தட்டினேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னொரு கேள்வி, அதாவது இங்கே கீழடி ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. இவர் ஆட்சியில் இருக்கும்போது நடக்கும்போது அதற்கு ஒன்றிய அரசு பணம் ஒதுக்கல. அப்புறம் திமுக ஆட்சியில் திருப்பி தொடங்குனாங்க மாநில அரசோட நிதியை வச்சு. அதையோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணார் அமர்நாத் ராமகிருஷ்ணன்கிறவர். அவர்கிட்ட ஒன்றிய அரசானது என்ன செய்யுதுன்னா, இதைய கிமு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கலாச்சாரம், தொன்மையான கலாச்சாரம் கீழடி தமிழ் நாகரிகம்னு சொன்னதை திருத்தி கொடுங்க, கிமு 8 நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லை 3 நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்லி இது பண்ணி கொடுங்க. ஸோ இந்த அளவு கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் அவங்ககிட்ட கொடுத்துருக்கு. அவர் மறுத்துட்டாரு. அப்படி இருந்து கீழடிக்கு ஒழுங்காக பணம் ஒதுக்கலை. ஸோ இதையெல்லாம் அமித்ஷா வீட்டை கதவை தட்டி இதை கீழடி பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க, நீட்டு பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பல விஷயத்தை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரா? எதுவுமே கேட்கல. ஆனால் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினா தமிழ்நாட்டு பிரச்சனை தீருங்கிறாரு. இவர் என்ன தீர்த்துருக்கிறாரு? 4 வருஷம் அமித்ஷா வீட்டு வாசல்லையே தான் இருந்தார். அமித்ஷாவுக்கு ஒரு பெரும் வேலைக்காரனாகவே இருந்தார். அப்போ என்ன பிரச்சனையை அமித்ஷாட்ட சொல்லி தீர்த்துட்டாரு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. மேற்கொண்டு பாஜகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை எழுதி தான் கொடுத்தாரே தவிர வேறு எதையும் இவர் செஞ்சு சாதனை படைக்கலைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. மறுபடியும் இந்த மாதிரி வந்து பாஜக கையில் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு திட்டம் தீட்டி வராரு. ஆனால் இவரை மக்கள் நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் சீரியஸாக பேசினாலும் அவர் சீரியஸ் முகம் அவருக்கு ஒத்து வரல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு காமெடி முகத்தோட காமெடி பழனிசாமியாகவே தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டு. அப்படி அவர் தனியாக அப்படி தான் இருப்பார். தமிழ்நாட்டு அரசியல்லையும் அவர் தனியாகவே காமெடி பழனிசாமியாக தான் விளங்குவாருங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி காமெடி பழனிசாமியாக அவர் ஆக்கிறது எதிர்த்தரப்பில் இருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்கவரே அவரை காமெடி பண்ணிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் எப்படி ஆரம்ப காலத்தில் எல்லாத்துக்கும் குழி பறித்து வளர்ந்தாரோ அது மாதிரி இவர் கூட இருக்கிற ஒரு சில முக்கிய அமைச்சர்கள் இவருக்கு குழி பறிக்கக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கிறாங்க பாஜகவோட சேர்ந்து. ஸோ இதையெல்லாம் அறிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணமாக இருக்குது. ஸோ இதே எப்படியோ வருங்காலங்களில் அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத
பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சிரிப்பாக தான் இருக்க போகுது தேர்தலில் அப்படிங்கிறது, சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதையும் வருங்காலத்தில் வெயிட் பண்ணி பார்த்து அதை பற்றின வீடியோக்களும் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.